அப்போ இந்த நாளில் கூட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ஒரு விசுவாசம் வைக்கிறவனுக்கு என்ன நன்மைகள் உண்டாங்க, அவன் எப்படிப்பட்டவனா பரலோகம் அவனை பார்க்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, மத்தேயுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த அதிகாரங்களுக்கு முன்பாக நம்ம இந்த வசனங்களுக்கு முன்பாக மேல நம்ம போய் பார்த்தோம்னா ஆவேசம் சொல்லி பயப்படுவாங்க. ஆனா பயப்படாதிருங்கள், நான் தான் ஆண்டவர் அங்க சொல்லுவார். அப்போ உடனே பேதுரு ஐயா என்ன சொல்லுவார்னா, நீங்க என்ன நடந்து வரட்டும். அப்போ ஒரு விசுவாசிக்கிறவன் முதலாவது அவனை விட்டு எது விலகி போங்கன்னா பயம் விலகி போவாங்க. அப்போ விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். அப்போ ஒரு விசுவாசியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, முதல்ல பயப்படுறது அவனை விட்டு விலகி போகும். அப்போ அங்க ஆண்டவர் பாருங்க, வேதவசனம் பாருங்க சொல்லுது, மேல அதுக்கு மேல முன்னாடி படிச்சு பார்த்தோம்னா அழகா தெரியும். என்ன தெரியும்னா, ஐயோ ஆவேசம் சொல்லி பயந்த பிள்ளைங்கள், நீரே ஆனால் கேள்வி கேட்கிறார், நீங்க என்ன நான் நடந்து வரேன்பா அப்படின்னு கேள்வி சொல்றார். அப்போ அங்க சொல்லும் பொழுது அங்க என்ன வருது அப்படின்னு சொன்னா, அவங்க பேதுரு ஐயா நடந்து போறார், பயம் நீங்குதான். அப்போ இன்னைக்கு விசுவாசம் குறைவுள்ளவர்களுக்கு தான் பயம் இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய பயம் உண்டு, இல்லை? சூழ்நிலை பயம் உண்டு, இந்த காரியம் நடக்குமாங்கிற பயம் உண்டு, வியாதியின் பயம் உண்டு, வேதனையின் பயம் உண்டு, எல்லா பயங்களும் உண்டு. ஆனால் நல்ல ஆண்டவரோட பிள்ளைங்களை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, மரண தருவாயில் சில பேர் நான் சாட்சிகளை கேட்டிருக்கேன். அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கணும்னு சொல்கிற சாட்சிகளை கேட்டிருக்கேன். பயப்படாமல் இயேசுவை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போய் சேர்ந்துடுவாங்க. மரணத்துக்கு பயப்படவே மாட்டாங்க. ஆனால் சில பேர் இருப்பாங்க, சின்னதாக எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா ஐயோ எனக்கு எதனா ஆயிடுமோன்னு பயப்படுவாங்க. சில பேர் பெருசாக வியாதி இருக்கும், பயப்படாமல் அப்படியே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதனால் அப்படி பண்ண முடியுதுன்னா, அவங்களுக்குள்ளாக இயேசு நிறைவாக இருக்கிறபடினால. அவங்க சூழ்நிலைகள் அவங்களை அமிழ்த்து போட்டாலும் என்னை கைப்பிடிச்சு தூக்க ஒருவர் உண்டு, அது நான் ஆராதிக்கிற தேவன்கிற தைரியம் இருக்கிறதுனால. இன்னைக்கு ஒருவேளை விசுவாச குறைவுபாடு உள்ள பிள்ளைகளா நீங்களும் நானும் இருப்போன்னா, எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழும்பினாலுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு நன்மையானதை தருவார், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு நிச்சய வெற்றியை தருவாருங்கிற விசுவாசம் உண்டுன்னா, அந்த விசுவாசத்தின் படியே நீங்கள் நன்மையும் வெற்றியும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் you are not believed in human being, you are believed the heavenly Father. ஸோ பிலீவ் இன் இட், அவ்வளோதான். அவரை விசுவாசி நீ பெற்றுக்கொள்வாய், அவரை விசுவாசி நீ பெற்றுக்கொள்வாய், அவ்வளோதான். விசுவாசம் குறைவுள்ளவர்களாக இருப்போம்னா நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாகவே காலம் முழுக்க போகுங்க. இல்லைங்க, அப்படி போகவே கூடாது. அப்போது ஒரு விசுவாசி முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது அவன் என்னவா பார்க்கப்படுகிறான்னா, தைரியசாலியாய் பார்க்கப்படுகிறான். ஏன் அப்படின்னா, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேலே வரேன்பா அப்படின்னு ஒரு சீஷர் சொல்றாரு அப்படின்னா, அதே சீஷர்கள் அந்த வசனங்களுக்கு மேலே போய் பார்க்கும் பொழுது ஐயோ ஏதோ ஒன்று வருது, ஒரு உருவம் வருதுன்னு சொல்லிட்டு பயந்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் அங்கே தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயப்படாதிருங்கள் நான் தான் அங்கே ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்பா நீங்க தான் அப்படின்னா நான் நடந்து வர எனக்கு கட்டளை இடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இதை நிறைய பைபிள் ஸ்டடி இருக்கணும். அழகான இந்த ஒரு வசனத்தை நம்ம அழகாக எடுக்க முடியும். ஏன்னா த குவாலிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், த குவாலிட்டி ஆஃப் குட் லீடர். ஒரு லீடர் எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு தேவன் எப்படி இருக்கிறாருன்னா, நான் தான்ப்பா, ஆனால் நான் மட்டும்தான் கடல் மேலே நடந்து வரணும், நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லலை, நீ நடந்து வான்னு பெர்மிஷன் கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா? தன்னை பின்பற்றுகிறவன் தன்னை போல நிலை நிற்கிறவனா இருக்கணுங்கிறது தான் நோக்கம், இயேசுவனுடைய நோக்கம். இப்போ இதில் ஒருவேளை நீங்கள் யாருக்கேனும் ஏதாவது ஒரு காரியம் கற்றுக் கொடுப்பீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க. நல்ல குருவாக இருங்க, நல்ல சீஷர்களை உருவாக்குங்க. ஆண்டவர் அதுதான் சொல்லி கொடுத்துருக்கிறார். சொல்லி கொடுக்கறது மாத்திரம் செஞ்சே காமிச்சிருக்கிறார். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறார், தேவன் என்ன பண்ணுறாருன்னா நடந்து வாப்பாங்கிறாரு. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை பிறருக்கு சொல்லி தரத்துக்கே நம்ம தயங்கி பாதி சொல்லி தருவோம், பாதி சொல்லி தர மாட்டோம். ஏன் தெரியுமா? என்னை விட அவன் பெரிய ஆளாயிடுவான். இல்லை, நீ சொல்லி கொடுக்க நீ பெரிய ஆளா, நீ மாறுவ, அவனும் மாறுவான்.
அங்க தேவன் அங்க பாருங்க அழகா சொல்ல நடந்து வாப்பான்ற. அப்போ பயந்த பேதுரு தேவனை விசுவாசத்தைப்படினாலே முதலாவது அவன் காலடி எடுத்து வைக்கும் பொழுது, அதுக்கப்புறம் பயந்தார். அது விட்டுருங்க, அந்த ஸ்டோரிக்கு போனா நம்ம இதை இப்படி பார்ப்போம். அப்போ பயம் நீங்கினவனாய் தேவன் மேல விசுவாசம் வைத்தவனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. எங்க எடுத்து வைக்கிறாரு? கடல் மேல எடுத்து வைக்கிறார். அது ஜெயம் தானே. அப்போ விசுவாசிக்கிறவர்கள் பயப்படக்கூடாதுங்கிறத இங்க சொல்லாம சொல்லி காமிக்குது வேதம் நமக்கு. இன்னைக்கு ஏதோ ஒரு பயத்தோட நீ வந்திருப்பேன்னா இந்த காரியத்தை நினைத்துப்பார். நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறபடினால அவர் நான் விரும்பினதை செய்வார் என்கிற விசுவாசம் உனக்குள்ளே இருக்குமானால் நீ விசுவாசிக்கிறதை பெற்றுக்கொள்வாய். தேவ சித்தம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், இதெல்லாம் ஓகேங்க. ஆனா தேவ சித்தம் உன்னில நிறைவேறணும் அப்படின்னா நீ விசுவாசிக்கணும் முதல்ல. இன்னைக்கு விசுவாச குறைவுள்ள பிள்ளைகளா நாம இருப்போம்னா இல்ல அவிசுவாசியா இருக்கிற நாம விசுவாசியாய் மாறுகிறது பெரிய விஷயம் இல்ல, விசுவாசத்துல நிலைத்திருக்கிறது தான் பெரிய விஷயம். அப்ப இன்னைக்கு அந்த பேதுரு அழகா நடந்து போறார், கடல் மேல நடந்து போறாருங்க. அடுத்து ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப் வச்சு கீழே விழுந்தார். நம்ம அந்த போர்ஷனுக்குள்ள போக வேணாம். ஆனால் தன் பயம் நீங்கி, ஃபியர் நாட், அவருடைய பயம் நீங்கி கடல் மேல நடந்து போறாருன்னா அவர் முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த பயம் நீங்குகிறது யாரை பார்த்தாருன்னா தனக்கு நேராய் நடந்து வருகிற இயேசுவை பார்த்தார். இயேசுவை பார்த்து நடந்து வச்சதுக்கு அப்புறம் தான் பக்கத்துல இருக்கிற காற்றை பார்த்த அடிக்கிற காற்றின் சத்தத்தை கேட்டாரு. கீழே குனிஞ்சு பார்த்தபடினால கடலினுடைய கொந்தளிப்பை பார்த்து கீழே விழுந்துட்டார். புரியுதுங்களா? ஆனால் இயேசுவை பார்த்த கண்கள், இயேசுவின் மேல விசுவாசத்தை வைத்த கண்கள் இயேசுவை நோக்கி மட்டும் ஸ்ட்ரெயிட்டா போகும்னா கீழே எங்கேயுமே விழ மாட்டோங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒருவேளை நீங்க விசுவாசித்து தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், விசுவாசத்துல தேவனுடைய உங்களுடைய வீட்டுல தேவனை ஆராதிக்கலாம். ஆனால் ஏன் சில வேளையில நீங்கள் விசுவாசித்ததுபடி ஆகல அப்படின்னா காற்றை போல கடலை போல கொந்தளிப்புகளின் இறைச்சலை நீங்க கேட்டபடினாலதான். அப்போ தேவ பிள்ளைகளை தேவ சத்தம் உங்கள் காதுகளை கேட்க உங்களை ஒப்பு கொடுங்க. உலகத்தின் சத்தத்தை நீங்க கேட்க, மனுஷங்களுடைய சத்தங்களை கேட்க 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 உங்கள் விசுவாசம் அவிசுவாசமாய் மாறும். உங்கள் குறைகளை மற்றவர்கள் இடத்துல போய் பேசாதீங்க. உங்கள் குறைகளை நீக்குகிற இடத்துல போய் ஜெபிங்க. உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறும். அல்லேலூயா. குறையை பத்தி பேச 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 மனுஷங்கள் இடத்துல பேச பேச உங்கள் விசுவாசம் கீழே போயிட்டே இருக்குங்க. உங்க விசுவாசம் கீழே போயிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க. என் தேவன் எனக்கு இதை செய்வாருங்க, எந்த சூழ்நிலையும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேங்க அப்படின்னு நீங்கள் நின்று பாருங்க. நீங்கள் ஜெயம் பெறுகிற பிள்ளைங்களா தான் இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது முதல் விசுவாசிக்கிறவனுக்கு முதல்ல என்ன நடக்கும்னா அவனுக்குள்ளாக இருக்கிற பயம் நீங்கி போகும். அவ்வளோதான். பிள்ளைங்க இருட்டில் போகுது, பயப்படும். ஆனால் அப்பா கூட வராரு அப்படின்னா தைரியமாக போகுங்க. அப்பா கூட இருக்கிறாருன்னா அந்த பிள்ளைங்க எப்பேற்பட்ட இருட்டில் வேணாலும் தைரியமா போகும். ஏன் தெரியுமா? தன் கையை பிடித்திருக்கிறவர் தன் தகப்பன் என்பது அந்த பிள்ளைக்கு தெரியும். அப்ப நம் கையை பிடித்து நம்மை அழைத்து கொண்டு செல்கிற நம் இயேசு கிறிஸ்து, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் உனக்குண்டான செங்கடலை பிளந்து வைப்பார். அந்த செங்கடலை பிளந்து வைக்கும் பொழுது நீ பயப்படாமல் நடந்து போ. ஏன் தெரியுமா? அதை பிரித்தவர் இயேசு கிறிஸ்து என்கிற விசுவாசம் உனக்குள்ள இருக்குன்னா உன் போராட்டத்தின் மத்தியில், உன் பிரச்சனைகள் மத்தியில் நீ கடந்து சென்று அக்கறை போவது நிச்சயம். அவங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அக்கறைக்கு போனது காரணம் என்னன்னா அற்புதம் செங்கடலை பிளந்ததுனால மாத்திரம் அல்ல, அதுல நடந்து போவது கூடிய விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்தபடியினாலதான். இன்னைக்கு தேவ ஆலயத்தில் நம்ம இருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்கிறது நமக்கு விசுவாசம் உண்டு. ஆனால் சூழ்நிலைகளும் போராட்டங்களும் நமக்கு வரும் பொழுது அந்த விசுவாசத்திலே நம்ம இடறி போகிறபடினால நம்மளால ஜெயம் பெற முடியல. இன்னைக்கு நான் சேலஞ்சா சொன்னேன், தேவ சமூகத்திலிருந்து உனக்கு உண்டான போராட்டம் எத்தனை வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நீ விரும்பினது உனக்கு பெற்றுக்கொள்ள உனக்கு விசுவாசம் இருக்குன்னா நீ விரும்பினதை பெற்றுக்கொள்வான். அவ்வளவுதான். நீ ஹேவ் டு ஜஸ்ட் பிலீவ். சிறு பிள்ளையை போல தேவனிடத்துல உன்னை ஒப்பு கொடுத்துடணும். அப்போ முதல் காரியம் நம்ம பார்க்குறோம், பயம் நீங்கும். விசுவாசிக்கிறவனுக்கு பயம் நீங்கும். 2வது காரியம் நம்ம பார்க்கலாம், மத்தேயுவின் புஸ்தகம் 16வது அதிகாரத்திலிருந்து 13-15 வாசிங்க. செசரியாவின் திசையிலே வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி,
மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆமென். இங்க நிப்பாட்டுவோம். இங்க மத்தேயுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13ல இருந்து 16 வரைக்கும் அங்க ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். நீங்கெல்லாம் என்னை யாருப்பா நினைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கிறார். அப்ப அங்க பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறவராக இருக்குது. அங்க ஞானம் வருகிறது. விசுவாசம் இருக்கிறவனுக்கு ஞானம் வரும். ரெண்டாவது. மூன்றாவது காரியம் அங்க 17 அழகா ஆண்டவர் ஒன்று சொல்லுவாரு. சொல்லுங்க, வாசிங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவான் என்று சொல்றார். அப்போ இன்னைக்கு விசுவாசிக்கிறவன் யாராய் பார்க்கப்படுகிறான்னா பாக்கியவானாய் பார்க்கப்படுகிறான். அல்லேலூயா. பாக்கியவான் பாக்கியவதியாய் பார்க்கப்படுகிறார்கள். அப்போ நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உலகத்து ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் பாக்கியவானாய் பார்க்கப்படுவீங்க. ரெண்டாவது ஒரு காரியம், உங்களுக்கு ஞானம் வழங்குகிற தேவனா இருக்கிறாங்க பாருங்க. எல்லாரையும் கேட்கிறாரு. அங்க பேதுரு அழகாய் விசுவாசித்தபடினால சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரன் என்று. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவான். அப்ப இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்களா நீங்களும் நானும் இருப்போம்னா, உலக ஜனங்கள் அவங்களுடைய தேவைகள் இன்னதென்று புரியாமல் இருக்கும் பொழுது உங்களை பயன்படுத்தி ஆண்டவர் அவர்களுக்கு நன்மைகளை கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறதுனால நீங்க கேட்கிறத மாத்திரம் பெற்றுக்கொள்கிறது அர்த்தம் அல்ல. உங்கள் விசுவாசத்தை நிமித்தம் குழப்பத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா நீங்க மாறுவீங்க. ஆனா நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம். அத்தனை சீஷர்கள் இருந்தாங்கன்னா அழகா பேதுரு சொன்ன காரியம், நீ தேவனுடைய குமாரன். உடனே ஆண்டவரே பதில் சொல்ல, நீ பாக்கியவான்ப்பா, நீ பாக்கியவானுங்கிறாரு. சர்டிபிகேட் யாரு தரா? மனுஷன் அல்ல, மனிதன் அல்ல, தேவகுமாரன், குமாரன். நீ பாக்கியவான்ப்பா அப்படிங்கிறார். அது எவ்வளவு பெரிய சர்டிபிகேட். எதனாலன்னா பேதுரு கர்த்தரை விசுவாசித்தபடியினால. அந்த ஒரு ஸ்டெப்பு தாங்க பேதுருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு. அற்ப விசுவாசியே அப்படின்ற திட்டம் வாங்கினார், அது வேற, விட்டுருங்க. ஆனா அந்த ஒரு ஸ்டெப்பு அவர் தண்ணியில நடக்கணும்னு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். என்ன போல நடக்கணும்னு ஆசைப்படுறாயா, என்ன போல ஜீவனம் பண்ணணும்னு ஆசைப்படுறாயா, என்ன போல பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்படுறாயா, என்ன போல ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரியா. பேதுருவோட ஆண்டவர் கடைசி வரைக்கும் போராடிட்டு தாங்க இருப்பார். பிசாசேம்பாரு, 1 மணி நேரம் கூட நீ விழுத்திருந்து ஜெபிக்க மாட்டேயாம்பாரு. கெத்செமனே தோட்டத்துல என்ன, அதாவது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, பேதுருவும் ஆண்டவரும் நெருக்கமானவங்க தான். அந்த நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவருக்கு பேதுரு தலைவலியாக தான் இருந்திருக்கிறார். உன்னால நான் நிம்மதியாக இருந்தேன்பான்னு எங்கேயுமே இல்லை. இந்த இடங்களை கடந்து அதுக்கப்புறம் போகும்போது மறுதளிச்சிருப்பாரு. ஆனாலும் கூட தேவன் ஏன் பேதுருவை தேடி தேடி ஓடி ஓடி வந்தார்னா, என்னை போல பேதுரு கடல் மேல நடந்து வரணுங்கிற விசுவாசம் வைத்தபடினால். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு நல்லது தான் செஞ்சுருப்பாங்க, பிடிச்சி போகிறதுக்கு ஒரு நல்லது தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மனுஷன் அந்த தப்புக்கு தண்டனையே கொடுக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அந்த ஒரு நல்லதுலேயே இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க, அந்த பையனை கூடியே வச்சிருக்காங்க, இந்த ஆளை கூடியே வச்சிருக்காங்க, ஆனால் இவங்க செய்கிற அக்கிரமம் அவருக்கு தெரியவே மாட்டாங்குது அப்படின்னு நம்ம எத்தனை பேரை பார்த்து சொல்லியிருப்போம். நம்மளே கூட சொல்லியிருப்போம் அவங்களோட அக்கிரமத்தை தான். இல்லை 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 அவர் நல்லவர் தான் அப்படின்னு நமக்கு
சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க அந்த மனிதனுக்கு பிடிச்சவங்களா மாறி இருப்பாங்க. அதே போல தான் பேதுரு, நான் விசுவாசிக்கிறேன், பேதுரு ஐயா இயேசுவை போல கடல் மேலே நடந்து வர இந்த ஒரு காரியத்தில் பிடிச்சவராக மாறி இருப்பார். அதுக்கப்புறம் மறுதளிச்சிருப்பார், அதுக்கப்புறம் அற்பவிஷியாக இருப்பார், அதுக்கப்புறம் எல்லா நிலைக்கும் கீழே போயிருப்பார். கீழே போனது மாத்திரம் இல்லை, நிறைய பேரை வந்து பின்மாற்றத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஆனாலும் கூட தேடி வந்து என்ன பண்ணுறாரு, பேதுருவை தட்டி எழுப்புறாரு. அதான் தேவன். அப்போ இதில் ஒரு காரியம் ஆண்டவருக்கு நம்ம பிடிச்ச ஒரு காரியம் என்னென்னா, மனுஷன் ஒரு காரியம் செய்யலைன்னா திட்டுவான், கைட்டு விட்டுடுவான். ஆனால் தேவனும் அவருக்கு பிடிச்சது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம செஞ்சுருப்போம்னா அந்த ஒரு நிமிஷம் ஒரு காரியத்தை வைத்து நம்மை காலம் முழுக்க நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. இப்போ நீங்கள் தேவனை விட்டு ஒருவேளை தூரம் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தான் தூரம் போயிட்டீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீ தூரம் போனாலும் உன் பக்கத்தில் உட்கார்ந்து நீ பேசுகிறத கேட்டு உனக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தண்ணி மேலே நடந்தவர் விசுவாசம் வந்ததுனால முதலாவது பயம் நீங்கினவனாக இருக்கிறார். ரெண்டாவது பாக்கியவான் என்று தேவ வாயினாலேயே அந்த ஸ்லாக்கியத்துக்கு உண்டானவராக இருக்கிறார். அப்போ நீ மற்றவங்களால பாக்கியவான் புகழப்படணுமா, நீ கொடுத்து வச்சவப்பா அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க? உனக்கு என்னம்மா சூப்பர் வாழ்க, கொடுத்து வச்சவ சொல்லியிருக்காங்களா இல்லையா? எப்போ சொல்லுவாங்க? நீ நல்லா வாழ்ந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்து. ஆமாவா இல்லையா? இந்த மாதிரி கேட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்னா, இனி இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வழிவாசல்களை திறந்து தருகிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, சந்தோஷம். ஆனால் நீ கடல்ல நடக்கணும், நீ விசுவாசிக்கணும். என் பிரச்சனையில் என் தேவன் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், நான் கடந்து வருவேன், நீ விசுவாசிக்கணும். உனக்கு போராட்டங்கள் வரும் பொழுது இதை மேற்கொள்வதற்கு என் தேவன் உதவி செய்வாருங்கிற விசுவாசம் உனக்கு இருக்கணும். ஒருவேளை தவறி கீழே விழுந்துட்டாலும் ஐயரேன்னு சொல்லிட்டு கையை தூக்கிடணும். கையை தூக்குனாதானே கடலில் விழும்பொழுது பேதுரு அங்கே கூட நல்ல புத்திசாலித்தனமும் ஐயா என்ன பண்ணாருன்னா, கடலில் விழுந்துட்டோன்னு சொல்லி அவர் வந்து மீனவர். நல்லா பாருங்க, அவர் ஒரு மீனவர். அவருக்கு போராட்ட குணம் பொதுவாகவே மீன் பிடிக்கிறவங்களுக்கு போராட்ட குணம் ஜாஸ்தி. நமக்கும் அவங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கடலில் அவங்க மீன் பிடிக்கும் பொழுது அந்த எதிர்காற்று, சூறை காற்று, தண்ணி எல்லா விதத்துலையும் எதிர்த்து நின்று போராடி மீனை வலையில் எடுத்துன்னு வந்து விற்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இது 4 மீனுக்கு இவ்வளோ ரூபாவான்னு பார்கெயின் பண்ணுறோம். இனி மீன் கடையில் யாரும் பேரம் பேச மாட்டோம். ஏன்னா அந்த காத்துல, அந்த உப்பு காத்துல தண்ணி வருது. நம்ம பீச்சில் வரும்போது ஒரு பெரிய அலை வரும்போது ஓடி வந்துடும் பின்னாடி. எல்லா எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் அவர்கள் போராடி வலைகளை இழுத்து கொண்டு கரையில் வந்து நிற்கிறாங்க. அப்போ பேதுரு ஐயா ஒரு போராளி, மீன் பிடிக்கிறவர், அவருக்கு நீந்த தெரியும். ஆனாலும் கூட அந்த இடத்துல பேதுரு ஐயா என்ன பண்றாருன்னா, புத்திசாலித்தனமா அவர் தன் சுயபலத்தினாலே முயற்சி செய்யாம தேவனே என்று சொல்லி தப்புன்னு என்ன பண்ணிடுறாரு, கைய நீட்டிடுறாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம்னாச்சும் ஸ்விம் பண்ணியிருக்க முடியும். வேதத்துல அங்க எங்கேயுமே இல்லை சுயமுயற்சி, அங்க எங்கேயுமே இல்லை. என்ன பண்ணிடுறாரு, கீழே விழுந்த உடனே அடுத்த கணம் பேதருக்கு ஒரு டான்னு ஒரு மணி அடிச்சிருச்சு. உன் சுயமுயற்சி, உன் சுய புத்தின் மேல சாராத, உன்னை காப்பாற்ற ஒருத்தர் உன் கண்ணு முன்னாடி நிற்கிறார், கையை தூக்கிடு. அப்ப இன்னைக்கு போராட்டம் வருதா, நீ அந்த போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறியா, முயற்சி செய். ஆனால் அந்த முயற்சி மேலே ஓவர் கான்ஃபிடென்ட்ல போயிடாத. நீ முயற்சி செய்யும் பொழுது அந்த உன் முயற்சியில் தேவ கரம் வந்து, உன் முயற்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா உன் கரத்தை நீட்டுகிற அளவாக தான் இருக்கணும். நான் ஸ்விம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், நீ தத்தளிச்சு இதை என்ன பண்ணினா உள்ளே போயிடுவேன். உன் முயற்சி கையை நீட்டுகிறபடியாக இருக்கணும். அந்த கையை நீ நீட்டும் போது உன் கரத்தை பிடித்து அவர் தூக்கி விடுகிறவராக உன் முயற்சியில் வந்துடுவார். அல்லேலூயா. அப்போ நீ கரை சேர்ந்துருவேன். அவ்வளோதான், கவலையே வேண்டாமா, கண்ணீர் சிந்த வேண்டிய தேவையில்லை. தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். உன்னோட போராட்டம் என்னன்னு அவருக்கு தெரியும். தாயின் கருவிலே உருவாகும் பொழுது இன்னென்ன போராட்டம் என் பிள்ளைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை எழுதி வச்சுட்டு தான் தாயின் கருவில் வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கடந்து வரணும். இந்த போராட்டத்தில் என்னை இவன் தேடுவான், இந்த போராட்டத்தில் மனுஷனை தேடுவான், மனுஷனை தேடி இப்போ சோர்ந்து போனதுக்கப்புறம் என்கிட்ட வருவான், அதுக்கப்புறம் நான் அவனை பிடிச்சிப்பேன் திரும்ப. அவ்வளோதான். அழகான ஒரு காரியம், பாக்கியவானாய் பார்க்கப்படுகிறான். 3வது காரியம், மத்தேயுவின் புஸ்தகம் 16:19 வாசிங்க.
அல்லேலூயா. அங்க பாருங்க, சக்சஸ் கீ கொடுக்குறாருங்க. மூன்றாவது காரியம் சக்சஸ் கீ. ஒரு விசுவாசத்தினால பயம் நீங்கினவனாய் பாக்கியவானாய் திறவுகோலை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு போறான். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை விசுவாசித்து ஆராதிப்போமானால், தேவனை விசுவாசித்து ஜெபிப்போமையானால், பலருடைய போராட்டங்கள், பலருடைய பாதாள குழியில இருக்கிறவர்களை பரலோகத்தின் திறவுகோலை கொண்டு திறந்து பாதாளத்திலிருந்து மீட்டெடுக்க வல்லமை நம்ம கிட்ட தேவன் கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு நோக்கம் இருக்கணும். ஆண்டவரே, நான் ஜெபிப்பதை பெற்றுக்கொள்வேங்கிற நிச்சயம் எனக்கு எப்போதுமே உண்டு ஆண்டவரே. அதை காட்டில் நான் பிறருக்காக ஜெபிக்கிறது நடக்கணும் ஆண்டவரேன்னு ஒரு விசுவாசம் வேணும். பிறருக்காக ஜெபம் பண்ணுகிறது அவங்க வாழ்க்கையில நடக்கணுங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணுங்க. நம்ம ஆர்டினரி கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் ஆர்டினரி. உண்மையாக சொன்ன கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் அட் ஆல் ஆர்டினரி. நமக்கு நம்ம மேலே நிறைய ஆசீர்வாதங்களும், நம்ம மேலே நிறைய கிருபைகளும், நம்ம மேலே நிறைய பொறுப்புகளும் இறைவன் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் துரதிருஷ்டவசமாய் நாம் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை இழந்தவங்களா நாம தான் இருக்கிறோம். இழக்க செய்கிறது சத்ருனுடைய வேலை. இழந்ததை பிடித்து தருவது, மீண்டுமாய் பிடித்து தருவது தேவனுடைய வேலை. அதுக்கு நாம் திரும்ப அவர்கிட்ட போயிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு விசுவாசி, நல்ல விசுவாசிக்கு அழகு என்னன்னா, பெருமை இல்லாதவனாக இருப்பான். நோ ப்ரைட். பெருமை இல்லாதவனாக இருப்பான். என் நிலையில போனாலும் தன் நிலையை மறக்கவே மாட்டாங்க நல்ல விசுவாசி. என்னை உயர்த்தினது யாருப்பா? என் தேவன். தாழ்மையிலேருந்து உயர்த்தினது யாருப்பா? என் தேவன். என் சுய முயற்சினால நான் உயர்ந்தேன்னு என்றைக்குமே விசுவாசி சொல்ல மாட்டேன். நல்ல விசுவாசிக்கு அழகு. 10 கம்பெனி ஆயிடுச்சு, யாருப்பா? ஏசுதான்ப்பா. குப்பையில் இருந்த ப்ரொமோஷன் வாங்கிட்ட, யாருப்பா? ஏசுதான்ப்பா. அவ்வளோதான். நல்ல விசுவாசிக்கு நோ ப்ரைட். அது பேதுரு ஐயாவோட வாழ்க்கையில் பார்க்கலாம். ஒபேட். எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8 8வது அதிகாரம் 12 17. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் பேச்சவர்களை கொடுத்து பிலிப்பு பிரசங்கித்தது. அவர்கள் விசுவாசித்தபோது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை கற்றிக் கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு தெரிவித்தார். சமாரியர் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களுக்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியானவரால் அங்க ஒரு நிமிஷம் இருங்க. அங்க யார் அனுப்புறாங்க? பேதுருவையும். இங்க நல்ல குணநலங்கள். நம்ம பேதுருவை பார்க்கும்போது மறுதளிக்கிறவர் அப்படி இப்படி நம்ம சொல்றோம். ஆனா இல்லைங்க, நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அங்க பேதுருவையும் யோவானையும் அனுப்புறாங்க. அப்ப அங்க பேதுரு எங்கனாவது பைபிள்ல பார்க்க முடியுதா? நான் தண்ணி மேல நடந்தவையா, இயேசுவோட இருந்தவையா, இயேசு என்னை காப்பாத்தினவரையா, நான் தான் முதல் சீஷனையா அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசினவராய் அங்க எங்கன்னா இருக்குதா? இல்ல. பிரதான சீடன் யாருன்னா பேதுரு தான். நல்ல முதிர்ந்த சீடன் யாருன்னா பேதுரு தான். அப்போ அவரை அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து he obeyed, not disobeyed, obeyed. அப்போ அதுக்கு அந்த வார்த்தைக்கு ஒபே பண்ணி பெருமை இல்லாம பிலிப்பு ஐயாவோட போய் பிலிப்பு ஐயா ஊழியம் செய்யும் பொழுது இவரு கூட நின்று ஜனங்களுக்கு ஊழியம் பார்க்கிறவரா இருக்கிறார். அந்த இடத்துல அவர் என்னவா தன்னை காமிக்கல, பெரிய ஊழியக்காரனா காமிக்கவே இல்லைங்க. ஆண்டவர் அழகா ஃபாலோ பண்றாங்க பாருங்க. இது அநேக வழியில விசுவாசிகளும் நம்ம எல்லாரும் விசுவாசி தாங்க. ஆண்டவருக்கு கீழே இருக்கிற எல்லாரும் ஒருவராய் தான் பார்க்கப்படுகிறோம். எப்படி பார்க்கப்படுகிறோம்னா அவருடைய பிள்ளைகளாய் பார்க்கப்படுகிறோம். அவ்வளோதான். அதுதான் வித்தியாசத்தை காமிக்குமே தவிர பேசுகிறதுனால வித்தியாசத்தை காமிக்கவே கூடாது. பேசுகிறதுனால வித்தியாசத்தை காமிக்கவே கூடாது. நோ ப்ரைடு இன் எனி ஹியூமன் பீயிங். பெருமையே இருக்கக்கூடாது. இந்த குணநலங்கள் நமக்கு இருந்ததுன்னா தேவனிடத்தை நம்ம கிட்டி சேரக்கூடிய பிள்ளைகளா இருக்கும். இந்த பெருமை இல்லாத மனிதர்களாய் நம்ம வாழணும். ஆண்டவர்கிட்ட இதுக்காகவே நம்ம ஜெபம் பண்ணணும்.
ஒரு சின்ன பெருமை வந்துருச்சுன்னா, பிலிகிரிம்ஸ் சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, அது நான் கர்த்தர் சித்தம்னா தமிழில் நான் போட்டு காமிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்ட எல்லாத்தையும் கடந்து எப்படிப்பட்ட இடத்துக்கு அவன் போகிறாங்கிறது அந்த படத்தில் இருக்கும். அப்போ பெருமை இல்லாதவனாய் நீ வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஒரு குறைவு உண்டாகும்னா, பெருமை நமக்குள்ளே வந்துச்சுன்னா குறைவு உண்டாகும். அவர் யாருங்க சொல்றது, நான் யாருங்க செய்யறது? வேண்டாங்க. என்ன சொன்னாலும் என்ன, பரவாயில்ல செஞ்சுட்டு போகிறேன், அவ்வளோதான். எதுக்கு சொல்கிறாங்க? தேவாலயத்துக்கு தானே சொல்கிறாங்க, செய்கிறேன். யார் சொன்னா என்ன? அந்த குணநலங்கள் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நாம் பெரிய ஆளாக பார்க்கப்படுவோம், பெரிய ஆளாக கருதப்படுவோம். நான் பெரியவன், நான் பெரியவன், நான் பெரியவன் சொல்கிறதுனால நீ பெரிய ஆள் ஆயிட முடியாது. உன்னை சிறியவனாய் நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் சிறுமைத்தனத்திலிருந்து உன்னை பெரியவனாய் ஆக்குவதற்கு மனுஷங்க வந்துடுவாங்க, உன்னை ஹானர் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க, உனக்கு சல்யூட் அடிக்க வந்துடுவாங்க. தேவன் அதுதான் செஞ்சார். தேவன் அதுதான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, உங்களில் யாராவது சிறியவனாக இருக்கிறீங்கன்னா அவனை தான்ப்பா பெரியவனாக பார்க்கப்படுவீங்க. அப்போ இந்த இடத்துல பேதுருவையோட காரியம், ஒரு நல்ல விசுவாசிக்கு அழகு எப்படின்னா, அவன் பயப்படாதவனாக இருப்பான், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவனா இருப்பான், பாக்கியவானாய் பார்க்கப்படுவான், பெருமை இல்லாதவனாய், ப்ரைடு இல்லாதவனாய். அக்கா இந்த சாப்பாடு சூப்பராக வச்சியக்கா, எப்படிக்கா வச்ச? நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, 10 பேர் நம்ம சாப்பாடை சொல்லும் பொழுது பயங்கர சந்தோஷம் வரும்ல. அது ஒருத்தர் வந்துட்டு, என்ன சிஸ்டர் சாம்பாரில் சர்க்கரையை போட்டுட்டீங்க. என் பிரதர் நினைக்கிறார், சர்க்கரை போட்டால் மட்டும் பரவாயில்ல, அதை கூட பாயாசம் நினச்சி நான் குடிச்சிட்டேன், வேற எல்லாம் இருக்குது அப்படின்னு. திரும்ப பாருங்க அந்த தங்கத்து முகத்தை, ஐயோ குளிங் சிரிக்கிறார். பாருங்க அந்த ஒரு சின்ன பெருமை. நம்மளை அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்லுவீங்க? அடுத்த வாட்டி என்னம்மா இப்படி, அன்னைக்கு அந்த பிரதர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னார், அவர் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால வன்கண் பொறாம வந்துருச்சு, இந்த வாட்டி நான் சரியா சமைக்கல. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க அந்த மாதிரி? இல்லை, அது அவர் சொன்னதுனால உங்களுக்கு தீமை வரல, நீங்கள் பெருமையாக பார்க்கப்பட்டதால பெருமையை உங்களுக்குள்ள கொண்டு வந்ததுனால நன்மையும் தீமையாய் மாறுங்க. நன்மையும் தீமையாய் மாறும். அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவதற்கு தாழ்த்தப்படும் பொழுது அந்த இடத்துல நம்ம அழகா. அப்போ நோ ப்ரைட் இன் பீட்டர். அப்போ பேதுரு ஐயா பெரியவர், நான் பெரியவையா, நீங்கள் என்ன போய் பிலிப்புக்கு பணிவிட செய்ய அனுப்புறீங்களா, நீங்களாம் நல்லா இருப்பீங்களான்னு எங்கேயுமே பைபிளில் சண்டை போடலைங்க. எந்திரிச்சு முதல் ஆளாக போகிறாருங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்கன்னா, பிலிப்பு ஐயா ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு, ஆனால் பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு பிலிப்பு ஐயாவுக்கு நேரம் இல்லை, அதை யோசிக்கலை. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு ஊழியம் செய்யும் பொழுது அவங்களுடைய டைரக்ஷன் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட நோக்கம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு உடல் ஊழியம் செய்கிறவங்க, ஊழியத்துக்கு துணையாக இருக்கிறவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, அதில் எதனா குறைவு இருந்ததுன்னா அந்த குறைவை நீக்குவதற்கு ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து பேதுரு ஐயா பார்க்குறாரு, அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலைன்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் கைகளை வைத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது நாள் வரைக்கும் பேதுரு ஐயாவை நீங்கள் எப்படி வேதத்தில் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும். மறுதளிச்சவர்னு பார்த்துருக்கலாம், அவர் வந்து விட்டுட்டு ஓடினவர்னு பார்த்துருக்கலாம். இல்லைங்க, என்ன பண்ணாலும் ஒன்றே ஒன்று தான் என்ன தேவன் பார்க்க வச்சார், என்ன தெரியுமா? நான் ஒருத்தனை நேசிச்சிட்டேன்னா அவன் என்னை விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் அவன் மூலியமாக தான் நான் அநேக காரியங்களை செய்ய அவனை தான் பயன்படுத்துவேன். ஒன்று புரிஞ்சுக்கிங்க, வாலிப பிள்ளைங்க நீங்கள் இருக்கிறீங்க, யங்ஸ்டர்ஸ் நீங்கள் இருக்கீங்க, யங் கப்புள்ஸ் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. ஒரு காரியம் நான் சொல்கிறேன், தேவன் உங்களை பயன்படுத்தணும் திட்டம் பண்ணிட்டாருன்னா நாம் எந்த மூளைக்கு போனாலும் எந்த நிலையில் இருந்தாலும் பன்னியோட சாப்பாடை சாப்பிட்டாலும் எடுத்துட்டு கொண்டு வந்து குளிப்பாட்டி நம்மளை பயன்படுத்துவது நிச்சயங்க. God won't reject anybody. அவர் ரிஜெக்ட் பண்ணுகிறதுக்கு மனுஷன் அல்லவே, மனுஷன் தான் ரிஜெக்ட்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவான். டிசிப்ளினாரு, இந்த ட்ரெஸ் போடு, இப்படி இரு, ஆலயத்தை சத்தம் போடாத, இந்த மாதிரி இரு, அந்த மாதிரின்னு சொல்லுவான் மனுஷன். இல்லை, தேவன் என்ன பண்ணுவான்னா, உன் இருதயத்தை அறிகிறவராக இருக்கிறபடினால உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாக விளங்கி உன் பலவீனத்தை ஓவர் கம் பண்ண உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஆலயத்துக்கு போகும்பொழுது உன் பாவம் உன் கண்ணு முன்னாடி வருதா, அது தேவனை நீ நினைக்கலாம், ஐயோ ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு, ஐயோ ஆண்டவர் எனக்கு உணர்த்தி என் பாவத்தை உணர்த்துறாரு அப்படின்னு நீ நினைக்கலாம். இல்லை, உன் பாவத்தை நினைவுபடுத்துகிறது சத்ரு. ஏன்னா நீ ஆலயத்துக்குள்ள வந்துட்டீன்னா உன் பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிடும். நீ விடுதலை அடையக்கூடாதுங்கிறதுனால அந்த நேரத்தில் உன் பாவத்தை கண்ணு முன்னாடி வைக்கிறது சத்ரு தான்.
ஆண்டவர் பாவத்தை மன்னித்து மறக்கிறவராக இருக்கிறார், நினைவு கூறுகிறவராக இல்லவே இல்லை. அதனால் இன்னைக்கு வேதம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய பழைய நினைவுகள் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும்னா ஆண்டவர் வெளிப்படுத்தி உங்களை திருத்துகிறதுக்காக அல்ல. ஆண்டவர் ஏற்கனவே வெளிப்படுத்தி உணர்த்தினால்தான் நீ தூக்க முடியாத பைபிளை தூக்க உட்காந்துட்ட. அதுக்கப்புறம் உங்க மனக்கண்டு முன்னாடி ஏதோ ஒரு காரியம் வருதுன்னா அது தேவனிடத்தை நீ கிட்டி சேரக்கூடாது சத்ரு உண்டு பண்ணுகிற எண்ணங்கள். அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மேற்கொண்டு நீங்கள் திரும்ப உட்காருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழகான ஒரு காரியங்க, அழகான ஒரு காரியம். அப்போ ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலுமே அவன் பெரிய ஆளாய் பார்க்கப்படுகிறான். அல்லேலூயா. யாத்ராம புஸ்தகம் 17வது அதிகாரம் 8-12. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ண. நாளைக்கு நான் மலையுச்சி தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கையை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. ஆமென். போதுங்க, போதும். இங்க பாருங்க, அமலேக்கியர் வந்து யுத்தத்துக்கு வரும் பொழுது அங்கே மோசே சொல்ல நீ போப்பாங்கிறார். போகும் பொழுது அங்க என்ன பண்றாங்கன்னா, மோசே ஜெபத்தினால கையை தூக்கும் போது அங்க வெற்றி கிடைக்குது. ஒரு மனுஷன் கையை எவ்வளவு நேரம் தூக்கிட்டு இருக்க முடியும்? முடியாது. அப்ப அந்த இடத்துல அங்க 2 பேர் இருக்காங்க. யார் இருந்தாங்க? ஆரோனும் ஊரும். அப்ப மோசே கை கீழே போடும் பொழுது தோல்வி வருது, மேற்கொள்றாங்க. அப்போ அதை உணர்ந்து கொண்டவங்க விசுவாசத்துல ஒரு நல்ல விசுவாசம் எப்படிப்பட்டனா இருப்பானா, பிறருக்கு உதவி செய்கிறவனா இருப்பான். பேதுரு ஐயா செஞ்சாரு இல்ல, பிலிப்பு ஐயா கூப்பிடும் பொழுது பெருமை பார்க்காம எதுவுமே பண்ணாம ஒரு நல்ல விசுவாசிக்கு அழகு, நல்ல விசுவாசிக்கு. நான் விசுவாசின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா விசுவாசின்னு சொல்லும் பொழுதுதான் தேவனுக்கு கீழாக வருவோம். ஊழியக்காரன் சொல்லும் பொழுது வித்தியாசப்படுகிறவர்களா இருக்கும். நம்ம எல்லாம் ஒருத்தர் கீழே இருக்கிறதுனால நம்ம விசுவாசிகள். நம்ம எல்லாம் ஒரு தகப்பனுக்கு கீழாக இருக்கிறதுனால விசுவாசிகள். அவ்வளோதான். அந்த விசுவாசிகள் சொல்லும் பொழுதுதான் ஒரு மனம் அந்த இடத்துல வரும். அப்போ அந்த இடத்துல பார்க்குற மோசே கைகள் தளர்ந்த பொழுது அங்கே ஜனங்கள் மடிவதை அவர்கள் ஆரோனும் ஊரும் பார்க்குறாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, கைத்தாங்கள் கொடுத்து மோசேக்கு உதவியாக இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நாம எத்தனை பேருக்கு உதவி செய்கிற பிள்ளைங்களா இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு உதவி செய்கிற பிள்ளைகளா இருக்கிறோம்? அப்படி இல்லை அப்படின்னா இன்னிலேருந்து நம்ம மாறுவோம். சபைக்கு மட்டும் உதவி செய்கிற பிள்ளைகளா இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளா நம்ம மாறணும். தன்னிலை மறந்து, அதாவது மற்றவங்களுடைய நிலைகளை மறந்து, மற்றவங்களுடைய பாவங்களை மறந்து, அக்கிரமங்களை மன்னித்து எல்லாருக்கும் உதவி செய்ய பிள்ளைகளா நம்மளை மாற்றிக்கணும். ஒருவேளை என்னால் மாற முடியல, என்னை பகைக்கிறவனுக்கு என்னால் உதவி செய்ய முடியல, பரவாயில்ல. இறைவன் கிட்ட கேட்கும்பொழுது இறைவன் நமக்கு அந்த கிருபையை தருகிறவராக இருக்கிறார். பெஸ்ட் எக்ஸாம்பிள், பிதாவே இவர்கள் செய்வதை மன்னிங்கன்னு சிலுவையில் சொல்லிட்டார். அதை விட ஒரு மனுஷனுக்கு கேடு யாராவது அதை விட ஒரு மனுஷனுக்கு நம்ம கேடு செய்ய முடியுமாங்க? இப்ப நீங்களும் நானும் இருக்கோம், அதை விட கேடு எதனா செஞ்சிருப்போமா ஒரு மனுஷனுக்கு? இல்லை. அதையே ஆண்டவர் மன்னிக்கிறாருன்னா அதுக்கு கீழே இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே அற்பமும் குப்பையும் தான். நமக்கு எப்படி கோவம் வரும்? என்னை பற்றி தப்பாக பேசிட்டான், அதனால அவன் என் மூஞ்சில் முடிக்கக்கூடாது. என் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டான், அதனால இவன் திருட. கரெக்டா? இவன் இந்த பாவம் பண்ணிட்டான், அதனால துரோகி. என் முதுகில் குத்திட்டான். நிறைய வார்த்தைகள் உண்டு சொல்வதற்கு. ஆனால் பாருங்க, இதையே நம்மளால் மன்னிக்க முடியலன்னா ஆண்டவர் பிதாவே இவர்களுக்கு மன்னிங்கன்னு சொல்கிறாருன்னா எதனாலன்னா, மன்னிக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அதை குமாரன் விசுவாசித்தபடினால குமாரன் அதை செய்தார். குமாரனை பின்பற்றுகிற நாம விசுவாசம் நடக்கணும்னா இந்த காரியத்தை செய்யணும்.
தகப்பன் பிள்ளைகளை மன்னிக்கணும், பிள்ளைகள் தகப்பனை மன்னிக்கணும், மாமியார் மருமகளை மன்னிக்கணும், மருமகள் மாமியாரை மன்னிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மன்னிக்கிற குணநலங்கள் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம விசுவாச பாதையில், இயேசுவின் பாதையில் கரெக்டாக போகும். இயேசுவின் பாதையில் போகும்பொழுது வெற்றி நிச்சயங்க. ரெண்டாவது, விசுவாசிக்கிறவனுக்கு சுதந்திரம் கிடைக்குங்க. ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த் கிவ்ஸ் ஃப்ரீடம். விசுவாசிக்கிறவனுக்கு ஃப்ரீடம் கிடைக்குங்க. என் இயேசு எல்லா ஆபத்திலும் என்னை விலக்கி காத்து கொள்வார் நீ விசுவாசிச்சேன்னா உன் ஆபத்திலிருந்து உன்னை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஷாத்ராக், ஆபேத், நேகோ 3 வாலிப பிள்ளைகள் நெருப்புக்குள்ள போட போறாங்க. பரவாயில்லைங்க, என் தேவன் என்னை விடுவிப்பாருங்க. எங்க இருந்துங்க அந்த தைரியம் வந்தது அவங்களுக்கு? எங்க இருந்துங்க அந்த விசுவாசம் வந்தது? அந்த விசுவாசத்தின்படியே அங்கே அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு விசுவாசம் ஒரு மனுஷனுடைய பயத்தை நீக்கும். ஒரு விசுவாசம் ஒரு மனுஷனை பாக்கியவனாய் மாற்றும். ஒரு விசுவாசம் கீழ்ப்படிதலை கொண்டு வரும். ஒரு விசுவாசம் பெருமையை நீக்கி போடும். ஒரு விசுவாசம் சுதந்திரமாய் வாழ உதவி செய்யும். ஒரு விசுவாசம் அநேகருக்கு உதவி செய்கிறவனாய் உன்னை மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல ஒரு விசுவாசம் நெகட்டிவ் தாட்டை விசுவாசிக்குள்ள வைக்கவே வைக்காது. ஏன்னா அநேக வேளையில் பேதுரு ஐயாவோட சரித்திரங்களை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது ஒரு வாட்டியும் ஆண்டவர் வித்தியாசமாக கொடுப்பார். 3 முறை மறுதளிச்ச பேதுருக்கு 3 கூடை நிறைய 3 மனிதர்கள் அனுப்புவார். 3 கூடை இறக்குவார். அலங்கார வாசலில் போன உடனே 3000 பேரை ரட்சிப்புகளை நடத்துவார். அந்த 3 அப்படிங்கிறது பேதுரோட ஐயா வாழ்க்கையில் வந்துக்கினே இருக்கும். அதனால தான் அவர் கிருபை பெற்றவராய் சிலுவையில் இயேசுவை போல அறைய. அப்போ அங்கே சொல்கிறார், அதில் கூட பாருங்கள், த ஃபைனல் மூமெண்ட் ஹவு காட் டிசைடட் டு இப்படி தான் மறிக்கணும்னு இறைவனுக்கு தீர்மானிக்கப்பட்டது. அந்த இடத்துல மன்னிக்கிறதுக்கு இறைவனுக்கு ஒரு சோதனை வந்தது. பிதாவே இவர்களை மன்னியும் சொல்லி, அதுதாங்க ஜெயம், வெற்றி அங்கே தான். அதுதான் ஃபைனல் டெஸ்ட். அந்த இடத்துல ஏசப்பா இவங்களை மன்னிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா சிலுவைக்கு போகக்கூடிய காரியம் வீணாய் போயிருக்கும். அவர் விசுவாசித்தபடினால, அவர் விசுவாச நிலை கொண்டவராக இருக்கிறபடினால, தன் பிதா தன்னை கைவிட மாட்டாருங்கிற விசுவாசம் அவருக்குள்ள இருந்ததுனால சிலுவையில் போகும்போது ஃபைனலாக ஒரு காரியம், பிதாவே இவர்களை மன்னியும். அந்த இடத்துல ஒரு விசுவாசி பதறாம நிதானிச்சு தனக்கு துரோகம் செஞ்சவங்களை மன்னிச்சார். பேதுரு ஐயாவுக்கும் ஃபைனல் ஒரு டெஸ்ட் ஒன்று நான் விசுவாசிக்கிறேன். பைபிள் அப்படி இல்லை, எனக்கு அது வெளிப்படுத்தினபடினால நான் சொல்கிறேன். எப்படின்னா, சிலுவையில் அறையணும்பான்னு சொல்லும் பொழுது, அறைங்கடா, நான் இயேசுவை போல சிலுவையில் ஒப்பு கொடுக்குறேன்டா. அப்போ இயேசுவை போல ஒருத்தன் நடந்தாயா கடல் மேலே, இயேசு நிழல வஸ்திரத்தை தொட்டதுனால சுகத்தை பெற்றுக்கொண்டாயா ஒருத்தன். ஆனால் ஏன் நிழலை தொட்டவொன்னு சுகம் கிடைச்சிதியா? அப்போ கம்பாரிசன் பாருங்க. இயேசுவை போல கடல்ல நடந்தது யாருங்கன்னு கேட்டா பேதுருவை தவிர வேற யாரையும் சொல்ல மாட்டோம். கரெக்டா? இயேசுவோட வஸ்திரத்தை தொட்ட பொழுது சுகம் கிடைச்சிது, பேதுருவோட நிழலை தொட்ட போது சுகம் கிடைச்சிது. அப்போ ஈக்குவலா வராங்க. இந்த ஈக்குவாலிட்டி இறைவன் கொடுத்தது. ஈக்குவாலிட்டி இறைவன் கொடுத்தது. தன்னை போல தன் பிள்ளைகள் இருக்கணுங்கிறதுனால அந்த கிருபையை கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தது. அப்ப கர்த்தரிடத்துல பெருமை இல்லை, கர்த்தரிடத்துல வஞ்சனை இல்லை, கர்த்தரிடத்துல பொறாமை கிடையாது. ஏன்னா என்னை ஆராதிக்கிறவன் என்னை போலதான் ஐஸ்வர்யனா இருக்கணும், என்னை போல பரிசுத்தமா இருக்கணும், என்னை போல பிறருக்கு சுகத்தை கொடுக்கணும், என்னை போல வாழணும்னு நினைக்கிற ஒரு தெய்வம் இந்த உலகத்துல உண்டுனா அது இயேசு கிறிஸ்து தாங்க. ஒருத்தர் இந்த உலகத்துல மனுஷனா வந்தாருன்னா, ஒருத்தர் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருப்பான், அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா மனுஷனுக்குள்ள பொறாமைகள் உண்டு, மனுஷனுக்குள்ள வேற்றுமை உண்டு, மனுஷனுக்குள்ள நயவஞ்சகம் உண்டு. ஆனால் மனிதனாய் தேவகுமாரன் வந்த பொழுது அவருக்குள்ள பொறாமை இல்லை, வஞ்சனை இல்லை, நயவஞ்சனை இல்லை, எதுவுமே இல்லைங்க. பாடுள்ள மனிதர்கள் தான், மன்னிக்கிறக்கூடிய குணம் இல்லை நம்ம சொல்றோம். பாடுள்ள மனிதனாய் இறைவன் பிறந்து வளர்ந்து அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிருக்காரு. எதுக்காங்கன்னா நீங்களும் என்னன்னா அதை போல இருக்கணும்ட்டு தான்.
அப்போ இதில் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறாங்க, என்னை போல நடந்தாயா சந்தோஷம், என்னை போல என்னை போல ஊழியம் செஞ்சாயா சந்தோஷம் எல்லாம். ஆனால் கடைசியாக பேதுருக்கு ஒரு டெஸ்ட் வந்திருக்கும். என்ன வந்திருக்கோம்னா, சிலுவையில் அறையை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒருவேளை பேதுரு அறைங்கப்பான்னு சொல்லியிருந்தாருன்னா, நானும் இயேசுவை போல நடந்தேன், இயேசு வஸ்திரத்தை தொட்டபொழுது என் நிழல் தொட்டபோது சுகம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு பெருமை வந்திருக்கும். அந்த மரண தருவாயில் கூட அங்கே பேதுரு சொல்லுகிற ஒரு காரியம், ஒருத்தர் தான் அப்படி அறையப்படணும், என்னை தலைகீழ அறைய ஒப்பு கொடுக்குறாயா, என்னை தலைகீழ ரிக்வெஸ்ட் வைக்கிறாயா, ரிக்வெஸ்ட் வைக்கிறான். அப்போ ஒரு நல்ல விசுவாசிக்கு கடைசி மரண தருணத்தில் கூட பெருமை வந்துடாதுங்கிறது, வரக்கூடாதுங்கிறது பேதுரு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. பேதுருவை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினார். எல்லா காரிலும் பேதுரு அழகாக இருந்தார். ஆனால் மரணத்தில் கூட என்னை போல அவரை போல ஒருவன் மரணிக்க கூடாது, அவரே தான் துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் வல்லமையும் ஞானமும் என்னை படைத்த கர்த்தர் ஒருவருக்கே தவிர அவருக்கு கீழாக வருகிறவனுக்கு அந்த பெருமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரணத்தில் கூட வாழ்ந்து காட்டி இப்படிதான் இருக்கணும் நமக்கு உணர்த்திட்டாருங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் பெருமை இல்லாதவர்களாய், பொறாமை இல்லாதவர்களாய், வெஞ்சன்ஸ் இல்லாதவர்களாய், பிறர் மன்னிக்கக்கூடிய இருதயங்கள் உள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள நிலைச்சு நிற்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு அழகா சிம்பிளா முடிச்சார். அவர் தாயா, ஒருத்தர் தாயா நேராக அறையப்படணும். நான் சிலுவைக்கு அறையத்து சாக்கிய பெற்றது அவர் கிருபை. ஆனால் அவரை போல என்ன அறையாத, என்ன தலைகீழா இல்லை. இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா? பேதுருவை தெய்வமா நம்ம மாத்திருக்கோம். ஏன் தெரியுமா? இயேசு நடந்தாரு, இவரும் நடந்தாரு. அப்ப இயேசுவோட வல்லமை இவர்கிட்ட இருக்குது. இயேசு வஸ்திரத்தை தொட்டதுனால தான் சுகம், பேதுரோட நிழலை தொட்டோன்னா சுகம் சொல்லி பேதுருவை வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே தூக்கிட்டு பேதுருவை கொண்டாடி இருக்கும். இல்லை, அந்த நிலைக்கு என்னைக்கும் நம்ம போயிடக்கூடாது. எதுனாலனா, மரணத்திலே ஒரு விசுவாசியும் ஒரு மெய்ப்பனும் எப்படிப்பட்டவனா இருக்கணும். மெய்ப்பன் சொன்னதுக்கு என்ன மன்னிங்க, ஒரு விசுவாசி. ஏன்னா தேவனுக்கு கீழே வர எல்லாருமே விசுவாசி தான். மரணத்திலே இருக்கிற தருவாயில கூட ஆண்டவர் அறிந்த பிள்ளை எப்படி இருக்கணும்னுட்டு மரணத்தின் மூலமா உணர்த்தினவர் தாங்க பேதுரு. தி பெஸ்ட் குவாலிட்டி பீட்டர். அப்ப இன்னைக்கு கர்த்தரை பத்தி பேசுற நாம, கர்த்தரை பத்தி துதிக்கிற நாம, கர்த்தரை பத்தி எங்கும் சொல்லுகிற நாம பெருமை உடையவர்களாய் நம்ம அவரை பேசுவோன்னா, நான் பேசுகிறது வீணாதாங்க போகும். நான் ஜெபிக்கிறதுனால ஒரு 50 பேர் சுகம் அடைகிறாங்கன்னா ஜெபம் பண்ணினதுனால சுகம் அல்ல. எனக்கு அடிக்கடி ஆண்டவர் எனக்கு எப்பொழுதும் உணர்த்தின காரியம், ஆண்டவரே நான் நன்றி சொல்ல போவேன், ஆண்டவரே கிருபை வைத்தீங்களே, ஜெபத்தை கேட்டீரையான்னு நான் போவேன். உன் ஜெபத்தை கேட்கல தம்பி, நீ ஜெபிச்சதுனால சுகம் கொடுக்கல, அவங்க மேலே நான் பரிதவிக்கப்பட்டதுனால தான் சுகம் கொடுத்தேன். அது எப்படி ஆண்டவர் என் பெருமையை உடச்சி போட்டாருன்னா, அவர் மலை பிரதேசத்தில் உட்கார்ந்து சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது சீஷர்களிடத்துல உணவு கொடுக்க கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க என் கையில் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து சீஷர்கள் நிமித்தம் அவர்களுக்கு உணவு கொடுக்கல, தன்னை தேடி வந்த ஜனங்கள் மேலே அன்பு வைத்து பரிதவித்ததுனால தான் உணவு கொடுத்தாரே தவிர, சீஷர்கள் அழைத்து கொண்டு வந்தாங்க, சீஷர்கள் ஊழியம் பார்த்ததுனால இத்தனை பேர் வந்தாங்க, அதனால சீஷர் நிமித்தம் இவர்களுக்கு நான் உணவு கொடுக்கணும்னு ஆண்டவர் அங்கல்ல, தன்னை நோக்கி வந்த ஜனங்களுக்கு பரிதவிப்பு உண்டானபடினால, அவர்கள் மீது லவ் வந்ததுனால, அவர்கள் மீது பாசம் வந்ததுனால தான் ஆண்டவர் 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஜனம் கொடுத்தவராக இருக்கிறார். அப்போ எனக்கு ஆண்டவர் உணர்த்தின காரியம், நீ ஜெபம் பண்ணி ஒரு காரியம் நடக்குதா, அது வந்து நீ அல்ல, உன் பரிசுத்தம் அல்ல, உன் வேண்டுதல் அல்ல, அவர்கள் மேலே நான் வைத்த அன்பினாலே அவர்களுக்கு உன்னை பயன்படுத்தினேன், அவ்வளவுதான். இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இந்த குணம் இருந்துகிட்டே இருக்கும்னா, பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்ட உடனே சுகம் ஆச்சுல்ல, அதே நிலை நமக்கும் வருங்க. அதே குவாலிட்டி கர்த்தர் நமக்கு தருவார். இன்னைக்கு ஏன் அநேக வேளையில நம்ம ஜெபம் கேட்கப்படலைன்னா, ஒரு ஜெபம் கேட்கப்பட்ட உடனே பெருமை வந்தபடினால, சத்துரு நம்மை பெருமை நிமித்தம் நம்மை மூழ்கினதுனால அடுத்த ஜெபம்லாம் கேட்கப்பட மாட்டாங்குது. ஆனால் எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் போட்டு ஐயரேன்னு சொல்லி பேதுருவை போல பெருமையில மூழ்கி இருப்போம்னா, கையை தூக்கும் பொழுது அவர் மீட்டெடுத்து நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வல்லமையா பயன்படணும் அப்படின்னா விசுவாசத்துல நிலைச்சு நிற்கணும். விசுவாசத்துல நிலைச்சு நிற்கிறது மாத்திரம் இல்லை, பெருமை இல்லாதவர்களாக இருக்கணும். அப்படி பெருமை இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது உலகமெங்கும் நம்மளுடைய நாமத்தை பேசுவதற்கு ஆட்கள் எழும்புவார்கள்.